என்ன இளவுக்குடா நீங்க எல்லாம் வந்து கேட்டர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல? ஊரு பூரா கேடர் இருக்கு. எல்லாமே வந்து இந்த மஞ்சையும் சிவப்பு துண்டு போட்டு அலைகிறீங்கல்ல. தண்ணி கொடுக்க வக்கில்லையாடா உங்களுக்கு? செருப்பால் அடிக்கணுங்க. கெரியரோட எப்ப உச்சத்துல இருந்தா 30 பேரை நீ கொன்றுவியா நீ? எல்லாம் வந்து திமுக காரன் செஞ்சாலும் சொல்ல ஒத்துப்பீங்களா நீங்க? கட்சி எங்கடா, உன் கட்சி எங்கடான்னு கேக்குறேன் நான். உன் கட்சியினுடைய அமைப்புக்கு வந்து பலம் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த பலம் எங்கன்னு கேக்குறேன். வேர் ஆர் யுவர் வாலண்டியர்ஸ்? என்னத்தடா புடுங்கிட்டு இருந்தீங்க? திமுக காரன் இருக்கான், அதிமுக காரன் இருக்கான், பாஜக காரன் இருக்கான். ஓ ஆள் எங்கடான்னு கேக்குறேன். ஏன் இல்ல? பயந்துட்டு ஓடிட்டியா? உனக்கு வந்து முதலமைச்சராக உட்காரணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? மிச்சம் இருக்கிற வேலை ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு கேக்குறேன். ஒரு இதுவரை யோகியதை இல்லாத ஒரு நபரே கிடையாதுங்க முதலமைச்சரா இருக்கு. ஏனென்றால் ஒண்ணுமே பண்ண மாட்டாராமா, சிஎம்மா வந்து உட்காரணுமாமா. இந்த புஷி ஆனந்த், ஜானு, என்ன ஆதவ அர்ஜுன், இதெல்லாம் தான் அரசியல்வாதிகளா? ஃபர்ஸ்ட் அரசியல்வாதிகள் சேர்த்துங்க உங்க கட்சியில. அவன் வந்து ஊழல்வாதி, இவன் வந்து இது சரியில்லைன்னு. அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து கிரவுண்ட் ஆர்கனைஸ் பண்ண தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். ரொம்ப துக்கமான வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று நாமக்கல்லையும் கரூர்லயும் மீட்டிங் பரப்புரை கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல மட்டுமே 30க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. இப்ப மாசு அவர்கள் அமைச்சர் பேசும்போது 31 பேர் சடலமாகவே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாங்கிற செய்திகள் இருக்கு. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் அட்மிட் செய்யப்பட்டு அவங்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே அங்க போய் உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த இன்சிடென்ட் விஜய் அவர்கள் கூட்டம், அதனால நடந்த இந்த இன்சிடென்ட், இதை கேள்விப்பட்ட உடனே உங்க மனநிலை என்ன சார்? இது பின்னணியில யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் இருக்கு சார்? இல்ல, நான் என்னுடைய கரியர்ல நான் பார்த்தது இல்லைங்க. இவ்வளவு பெரிய ஒரு மோசமான இன்சிடென்ட் நான் பார்த்ததில்ல. நான் வந்து மரினால இருந்தேன். கலைஞரனுடைய அந்த இது கூட்டம் நடக்கிறது, அந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது, அதுல வந்து ஜீப்பை கொடுத்துறாங்க. அதன் பிறகு வந்து அந்த கூட்டத்தையே அட்டாக் பண்றாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு கண்டன கூட்டம், அந்த கூட்டத்தை அட்டாக் பண்ணாங்க. அதுல வந்து 5-6 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. இதுதான் நான் இந்த சமீப காலத்துல, அதாவது ஒரு 20-25 வருஷ காலத்துல நான் பார்த்த விஷயம். 2001 நடந்ததுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதை அதற்கு ஈடாக நீ எடுத்தீங்கன்னா தூத்துக்குடியில நடந்த அந்த இது ஃபயரிங் இன்சிடென்ட், அதுல 13 பேரோ 16 பேரோ இறந்ததாக சொல்கிறார்கள். நம்பர்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் கூட அதுவும் இதே மாதிரி தான். அதாவது ஒரு கிரௌடு அப்படியே கலெக்டரேட்டை நோக்கி வருது, அதுல வந்து துப்பாக்கி சூடு நடத்துது. அப்ப கிரௌட்ல நடந்த விஷயமா தான் இருக்கிறது. இதை கேட்டோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வந்தது இதுதான், கோபம் தானுங்க. அதாவது இவர் எப்ப போக வேண்டியதாங்க? ஒண்ணு வந்து இப்ப கரூர்ல வந்து 12:30 சொல்றாங்க. அதே மாதிரி நாமக்கல் கொடுத்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது தாமதமா போறதெல்லாம் ஒண்ணு நான் அதுல வந்து கண்ட்ரோல் தான் பண்றேன். ஆனா அது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து குடிக்க தண்ணியோ ஒன்னும் இல்லாத ஒரு இடத்துல வந்து அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. 10 மணிக்கே வந்திருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம். அவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து அங்க 7:15 தானங்க அந்த பாயிண்ட்ல போய் சேர்றாரு. 7:15 போய் சேரும்போது அங்க பல நபர்கள் வந்து குடிதண்ணி கூட கேட்கறாங்க. அதுக்கு 2 பாட்டில் குடிதண்ணி கொடுத்து அதே வந்து முடிச்சிடுறாங்க. எதற்கு? என்ன இளவுக்குடா நீங்க எல்லாம் வந்து கேட்டர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல? ஊரு பூரா கேடர் இருக்கு. எல்லாமே வந்து இந்த மஞ்சையும் சிவப்பு துண்டு போட்டு அலைகிறீங்கல்ல. தண்ணி கொடுக்க வக்கில்லையாடா உங்களுக்கு? என்ன இளவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். எனக்கு கோபம் தானுங்க வருகிறது. தண்ணி இல்லாம அந்த மக்கள் வந்து அங்க வாடி விழுந்த மக்கள் மேல ஏறி மிதிச்சு வந்து நடந்து வந்திருக்காங்க. இதுதான் கிரௌடினுடைய சைக்காலஜியே. அதாவது முன்னாடி ஒருத்தர் விழுந்தா கூட பார்க்க முடிய மாட்டேங்குது, பார்க்க மாட்டார்கள். இதுதான் தாவேக்கானுடைய கூட்டமா இருக்கிறது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறத 50% ஆளுங்க அங்க வந்து ஆளுகள். அப்போ கூட்டம் பாருங்க, அந்த கூட்டத்தை பாருங்க. அந்த கூட்டத்துக்கு வந்த நபர்கள், விஜயை பார்க்க வந்த நபர்கள், அதாவது உச்சியில் இருக்கிற ஒரு ஸ்டார், தமிழகத்தில் இருக்கின்ற உச்சியில் இருக்கின்ற இன்னைக்கு சேலபிள் ஸ்டார்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1ல விஜய் இருக்கிறாரு. அதற்கு மேல இருக்கின்றது அல்லு அர்ஜுன். அது அந்த புஷ்பா 2 எல்லாம் பண்ண நபர். அவருக்கே வந்து அவர் ஒரு பிரச்சனை பண்ணாருன்னு பாத்துட்டு, அதாவது ஒரு தியேட்டர்ல வந்து ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, இவர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு அங்க ஸ்டாம்பீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதை தாண்டி ஷாருக் கான், இந்த 3 பேர் தான் இந்தியாவை பொறுத்தவரை மாபெரும் ஸ்டார்ஸ். இவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சு ஏன்டா தப்பு பண்றீங்க? சொல்றாரு கெரியரோட உச்சத்துல இருக்கேன், கெரியரோட உச்சத்துல இருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி. செருப்பால் அடிக்கணுங்க. கெரியரோட எப்ப உச்சத்துல இருந்தா 30 பேரை நீ கொன்றுவியா நீ?
விக்கிரவாண்டியில பார்த்தோம் இல்லையா, விக்கிரவாண்டியில ஒரு அளவுக்கு ஒழுங்கா வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. மதுரையில வந்து அதை விட கம்மியா தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்தது. மதுரையில வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கூட்டமாகத்தான் அது இருந்தது. மதுரையில தான் அந்த அளவுக்கு அந்த சேரு இந்த உடைக்கிறதும் அடாவடித்தனம் பண்றதெல்லாம் நான் மதுரையில தான் பார்த்தோம். எல்லாம் வந்து திமுக காரன் செஞ்சான்னு சொல்ல ஒத்துப்பீங்களா நீங்க? திமுக காரன் தான் வந்து செஞ்சானா? எல்லாமே இருக்கிற சேரெல்லாம் கூட உடைக்கிறதுக்காக ஒரு திமுக ஒரு பெரிய ஒரு டீம் போட்டு அங்க பண்ணுச்சா? மதுரையில இருக்கிற திமுக வந்து 10 கோஷ்டியா பிரிஞ்சு இருக்கிறது. அவன் ஒண்ணும் வந்து பண்ண மாட்டான். ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து அவர் போகும்போது அடுத்த இந்த திருச்சியில, நாகப்பட்டினத்துல, அரியலூர், ஆமா ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது நான் பார்த்துக்கணும். திருச்சியில இருக்கிற கடவுள் நான் பார்த்தோம் இல்லையா? திருச்சியில என்ன பண்ணானுங்க? திருச்சியில 2-3 கிலோமீட்டருக்கு அவ்வளவு தூரம் பேரிகேட உடைச்சு ஏறத்தாழ வந்து ஏர்போர்ட் அட்டாக் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்தானுங்க. அதாவது வேற ஒன்றும் கிடையாது, இவரை பார்க்கணுங்கிறது தான். ஏர்போர்ட் அட்டாக் பண்ணுங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. ஆனா அந்த ஏர்போர்ட் அருகில் வந்து, அதாவது அந்த என்ட்ரி பாயிண்ட்லயோ இல்லை என்றால் அந்த டிபார்ச்சர் பாயிண்ட்லயோ அரைவல் பாயிண்ட்லயோ வந்து இந்த கும்பல் வந்ததுன்னா அது ஒரு இன்சிடென்டா வந்து அவர்கள் சித்தரித்து கொண்டு ஐஏடிஏ அதே மாதிரி ஐசிஏஓ பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. இது ஒவ்வொரு பரப்புரைக்கு முன்னாடியும் நீங்க வந்து மரத்துல ஏறாதீங்க, இல்ல வந்து காவல்துறையினோட நடவடிக்கைகளுக்கு செய்யுங்கிறத ஒரு ஃபார்மலான மெசேஜா சொல்றாங்க சார். அது பத்தாது, அது போகலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்ப அந்த மெசேஜ்? கட்சி அமைப்பு எங்க இருக்குன்னு கேக்குறேன். நரேந்திர மோடி நடத்தி இல்லைங்களா? நரேந்திர மோடி தர்பங்கால இருந்து ஆரம்பிச்சு கொண்டு கன்னியாகுமரி வரை இடத்தில் வந்து பொது கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். இன்னைக்கும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. அவருக்கு வராத கூட்டமா? அதான் கூட்டப்படுகின்ற கூட்டம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி இது எஸ்பிஜி வந்தா பண்றான், ஒருத்தரும் கிடையாது. இங்க இருக்கிறவன் தான் பண்றான். இங்க இருக்கிற பாஜக நிர்வாகி தான் பண்ணி கொண்டிருக்கிறான். பாஜகவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல சொல்லி கொண்டிருக்கான். அவன் தான் பண்றான், அவன் தான் அட்வைஸ் கொடுக்குறான், அவன் தான் எங்க என்ன வைக்கணும்னு சொல்றான். போலீஸ்னுடைய ரிங் இருக்கு, அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் மட்டும் தான் வரும். அதை தாண்டி இருக்கிற எல்லா விஷயங்களும் யார் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் செய்யணும், கட்சிக்காரன் தான் செய்யணும். கட்சி எங்கடா, உன் கட்சி எங்கடான்னு கேக்குறானா? உன் கட்சியினுடைய அமைப்புக்கு வந்து பலம் இருக்குன்னு சொல்றியே, அந்த பலம் எங்கன்னு கேக்குறேன். வேர் ஆர் யுவர் வாலண்டியர்ஸ்? என்னத்தடா புடுங்கிட்டு இருந்தீங்க? தெரியுது இல்ல, மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியுமே. அவர் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு குழந்தை மயக்கம் போட்டு விழுறாங்க, இங்க இருந்து வாட்டர் கேன் 2 தூக்கி போடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனா அதற்கப்புறமும் அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் விஜய் அவர்கள் பேசிட்டே இருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு சார், அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம். இல்ல தினேஷ், நாம இப்ப பேசுற மட்டும் வந்து அந்த ஆள் வந்து இது மட்டும் ஒரு இரங்கல் செய்தியோ இல்ல ஒரு ரிக்ரெட்டோ வந்து இதுவும் பதிவு பண்ணல. பிரதமர் பண்ணிட்டாரு. மு.க. ஸ்டாலின் இப்ப போயிட்டு இருக்காரு, ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து பிளேன்ல போயிட்டு இருக்காரு, கிடைச்ச ஏதோ 3 பேர் 4 பேர் உட்காரக்கூடிய பிளேன் தான் இருக்கிறது, அது போயிட்டு இருக்காரு. நீ எங்கன்னு கேக்குறேன். ஓ ஆளுங்க எங்க? ஓ ஆளுங்க வந்து இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? யார் ஆஸ்பத்திரியில் இருக்கா? அதிமுக இருக்கான், திமுக இருக்கான், செந்தில் பாலாஜி இருக்கான், அமைச்சர் போயிட்டு இருக்காரு. இவ்வளவுதான் இருக்காரு. அங்க இருக்கிற ஆளுகள் இவ்வளவுதான். திமுக காரன் இருக்கான், அதிமுக காரன் இருக்கான், பாஜக காரன் இருக்கான். ஓ ஆளு எங்கடான்னு கேக்குறேன். ஏன் இல்ல? பயந்துட்டு ஓடிட்டியா? இவரு ஆதவர்ஜன் வந்து செவியில ஏதோ சொன்ன பிறகு தானே உனக்கு தெரியுது ஏதோ ஒரு இளவு நடந்துட்டு இருக்குன்ட்டு. நீ என்ன சொல்றாரு? ஒரு குழந்தையை காணோம்னு சொல்லும் போது கூட போலீஸ் அதை அரேஞ்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அந்த ஒரு அவர் இன்னும் முன்னிலைப்படுத்தி இதை அவங்க தொண்டர்கள் எல்லாம் பேசியிருக்கணுமா? இல்ல இது எனக்கு புரியாதது வந்து குழந்தைகள் வந்து தொலைஞ்சு போறதெல்லாம் ரொம்ப வாடிக்கையான விஷயம். ஒரு கூட்டத்துல, ஒரு கான்பரன்ஸ்ல, ஒரு நெரிசல்ல பட்டு வந்து எங்கேயோ வந்து கைமாறி போறதெல்லாம் ரொம்ப சரளமான, நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்த விஷயமா தான் இருக்கிறது. ஆனால் எல்லா குழந்தைகளும் வந்து திரும்பி சேருமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அதற்கு ஒரு ரெகுலேட்டட் மெக்கானிசம் இருக்க வேண்டும். இல்லாத நீ நின்று மைக்கில் பிடிச்சி நீ வந்து கதற வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும், ஒரு அமைப்பு வேணும். எங்க அந்த அமைப்புன்னு கேட்கிறேன். உனக்கு வந்து முதலமைச்சராக உட்காரணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? மிச்சம் இருக்கிற வேலை ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு கேக்குறேன். அங்கதான் நான் சொல்றேன், இவர் மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு இதுவரை யோகியதை இல்லாத ஒரு நபரே கிடையாதுங்க முதலமைச்சரா இருக்கு. ஏனென்றால் ஒண்ணுமே பண்ண மாட்டாராமா, சிஎம்மா வந்து உட்காரணுமாமா, சிஎம்மா வந்து உட்கார்ந்துருவாராமா, அவ்வளவுதான். நான் வந்து சிஎம்மா உட்காரணும், நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன். ஊழல் நீ பண்ண மாட்டியா? ஏயா ரால்ஸ் ராய்ஸ் வண்டிக்கு டாக்ஸ் கொடுக்க வக்கல இன்னைக்கும் கோர்ட்ல அதுல மேல எங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது. அது ஏன் கோர்ட் வந்து அவ்வளவு கூட்டுன அப்புறம் தானே பாக்கி இருக்கிற காசு கொடுத்த? உங்க ஃபேமிலி நீ எப்படி நடத்திட்டு இருக்க?
இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகள் அவர் மேல இருக்கிறது. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸி ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட கட்சிகள். அதை தாண்டி திமுகவை பொறுத்தவரை இது வந்து ஒரு டைனாஸ்டிக் சக்சஸ்ல ஓடுற வண்டின்னு தெரிஞ்சு வச்சது. வேற ஒரு சாய்ஸ் இல்லாதனாலதான் தமிழகத்தினுடைய அவலம் என்பது இன்னொரு சாய்ஸ் இல்லாத அந்த ஒரு குறைதான் நாம தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டாம்பீட் என்பது என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஸ்டாரை பார்க்க வந்து ஒரு கும்பல், அவ்வளவுதான். இல்ல என்னோட கூட்டத்துக்கு மட்டும் நிறைய நிபந்தனைகள் போடுறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, என்ன பார்த்து பயந்துட்டீங்களான்னு போன வாரம் பேசினாரு. இவ்வளவு நிபந்தனைகள் போட்டே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே சார். அப்ப நிபந்தனைகளை இவங்க மதிக்கலையா? ஏன்னா இன்னைக்கு பர்மிஷன் வாங்க போகும்போது 10,000 பேர் கூடுவாங்கன்னு ஒரு விஷயத்த வந்து அந்த பகுதியின் தாவேகா நிர்வாகி சொல்லி இருக்கிறாரு. அப்படிதான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா கூட்டம் அவ்வளவு ஹியூஜா இருக்கு. குழந்தைகள் வரக்கூடாதுங்கிற அறிவுரைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா 6 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து அது பயம் இருக்குதான், ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்குதான் செய்யும். இவர் வந்து பெரிய ஒரு மாஸ் புள்ளரு, மாஸ் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. திமுக பயம்தான் இருக்கிறது, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா சாதாரணமாக இருக்கின்ற விஷயம் என்று பாத்தீங்கன்னா, ஒரு கிரௌடுனா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் தேவைப்படுகிறது என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும். ஏன் உனக்கு புரியலையான்னு கேக்குறேன். நீ என்ன அரசியல்வாதி? அப்புறம் அது அந்த ஆளுங்கட்சி வந்து மேலும் மேலும் கண்டிஷன் போடுற அந்த சிச்சுவேஷன்ல தானே நீ அந்த ஆளுங்கட்சியை கொண்டாடி நிறுத்துறேன்னு கேக்குறேன். அது உன்னுடைய பாலிடிக்ஸாக நீ விளையாண்டு கொண்டிருக்கிற. அதுல மக்களுடைய உயிரை வைத்துக் கொண்டு பணயம் வைத்து விளையாட்டுன ஒரு விளையாட்டாகத்தான் அதை பார்க்கிறேன். யூ ஆர் மேக்கிங் த கவர்மெண்ட் புட் மோர் கண்டிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிரவுட்ஸ் தட் கேதர் ஃபார் யூ. நீ அதை கட்டுப்படுத்தவே மாட்டேங்கிற. முக ஸ்டாலின் போறாருல, ஊரா போறாருல, எங்காச்சும் இது நடக்குமா? முன்னாடி ஒருத்தன் ஒரு ரோட்ல வந்து ஒருத்தன் தேங்காய் உடைப்பான், இல்லைன்னா ஒரு கும்பிடு போடுவான், இல்லைன்னா ஒரு மனு கொடுப்பான், அங்க நின்று வாங்கிட்டு போவாரு. கட்சிக்காரன் இருக்கானா இல்லையா? அங்க ஒவ்வொரு இடத்துலயும் போலீஸ்காரன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கட்சிக்காரன் டெஃபரெண்டா இருப்பான். அதிமுக எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு இடத்துல போய் பேசியிருக்காரு. கூட்டம் ஒன்றும் பெருசா கிடையாது, 3000 பேர் 5000 பேர் அவ்வளவுதான். கூட்டம் தான், எக்ரீடு. அந்த கூட்டம் எல்லாம் வந்து இவர் மேல விழுதா? நின்னு கேட்டுத்தானே போறாங்க. ஒண்ணு அலட்சியப்படுத்தல அவரை. இல்ல பல இடத்துல வந்து கூட்டங்கள் வந்து அலட்சியப்படுத்தும், பேசினா அலட்சியப்படுத்தும். இவர் அலட்சியப்படுத்துறாங்க. மதுரையில பாருங்க, மதுரையில வந்து இவருடைய ரேம்ப் வாக்கு முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுங்க. அப்ப இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. தாவேகனுடைய நிலை இதான் இருக்கிறது. நீங்க வந்து அரசாங்கத்தை வந்து வற்புறுத்துறீங்க, கண்டிஷன் போடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசாங்கம் பயந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் கண்டிஷன் போடவில்லை என்றால் இத மாதிரி ஏதாச்சும் அவலம் நடந்து விட்டா நேரம் இன்னைக்கு கூட பாருங்களேன், என்னுடைய ட்வீட்டுக்கு கீழே பாருங்களேன், நான் வந்து என்ன அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குறேன், அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ஏன்னு கேட்கிறேன். அரசாங்கம் வந்து இட் ஹஸ் புட் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்க்கு எதிராக வந்து இவர் வந்து கோர்ட் கூட போயிருக்காரு. ஆமா, கோர்ட் என்ன சொல்லுச்சு? கோர்ட் வந்து ஏதாச்சும் சேதம் வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன 1.5 crores வந்து இப்போ வந்து சேதம் போட்டிருக்காங்க. இது எல்லாம் நடக்கிற விஷயமா தான் இருக்கிறது. எல்லாத்துலயும் அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு இவரு. இவ்வளவு நடந்துவிட்டு 30 பேர் உங்க சப்போர்ட்டர்ஸ் தான் செத்துருக்கான். போய் பார்க்க மாட்டீங்களா? எந்த கட்சியும் அதை செய்யுமா? எங்காச்சும் ஏதாச்சும் ஊர்ல, ஃபிஜி எடுத்துக்கங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் செத்தா, ஒருத்தன் செத்தா, கட்சிக்காரன் ஒருத்தன் செத்தா, நீ போய் நிக்க மாட்டியா? ஹாஸ்பிட்டல் போய் நிக்க மாட்டியா? இல்லங்க நான் ஹாஸ்பிட்டல் போய் நின்ட்டா மறுபடியும் கூட்டம் கூடிரும். அந்த அறிவு ஏன் இங்க வரலான்னு கேக்குறேன். கரூர்ல ஏன் வரலான்னு கேக்குறேன். கரூர் இந்த ப்ராப்ளம் இல்ல, அவர் போறது இன்னும் பதற்றப்படுத்திராதா சார்? அந்த ஆங்கிளும் இருக்குல்ல இல்லையா? ஏன் இங்க பதட்டம் இல்லையா? மக்கள் சாகலையாப்பா? இப்ப சில இடங்கள்ல வந்து 50 சொல்லிட்டு இருக்காங்க, நம்பர் 50 சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவ்வளவுதான் கேட்கிறேன். ஏன் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு கூட்டத்தை வந்து 4 மணின்னு போட்டா 7 மணிக்கு எதுக்கு ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, கூட்டம் சேராது. லாஜிக் தான். இல்ல சார், 8:30க்கு நான் நாமக்கல் வருவேன் அவங்களோட அபிஷியல் பேஜ்லயே இருக்கு. ஆனா 8 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாருங்கிறது. அப்புறம் திருச்சியில இருந்து கார்ல போறாரு. அதுக்கே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேவை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இல்ல எதற்காக அந்த டைமிங் 8:45 சொல்றது, 12:30 சொல்றது? தெனாவட்டுங்க, அடுத்த முதலமைச்சர்ல நீ என்ன பண்ணி முடியும்? நான் அப்படித்தான் இருப்பேன், நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ண போறேன், நான் வந்து ஊழலற்ற ஆட்சி தர போறேன். அது தெனாவட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் அரசியல் புரிதலே கிடையாது. நீ அடுத்தது தானுங்க நான் சொல்ல வந்த பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா,
ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஏன் வந்து கூட்டத்தை தள்ளி வச்சு நிக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் வரல, இல்லைன்னா கூட்டம் வந்து ஏதோ இடத்துல கூட்டிட்டு இருப்பாங்க. இதற்கு விதிவிலக்கா இருந்தது எம்ஜிஆர் மட்டும்தான். நான் வந்து பொள்ளாச்சியில சிறுவனா இருக்கும்போது 78 நினைக்கிறேன், இந்த 77 எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த இது முடிஞ்சோடனே நம்மளுடைய அந்த அவசர காலம் முடிஞ்சோடனே நடந்த எலெக்ஷன்ல இவரு 10 மணிக்கு வர வேண்டியதா இருந்தா 3 மணிக்கு வந்தாரு. காலங்காத்தால கிரௌட் அங்கேயே தான் இருந்தது. அது ஆனா வந்து ஒரு பரப்புரைக்கான ஒரு கிரௌடா தான் இருந்ததே தவிர அது வந்து ரோட்ல நின்று இவரை வர வைக்க வேண்டும் என்ற நின்ன கிரௌடு கிடையாது. ஆனா இவருக்கு மிக தெளிவாக தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவர் வர்றேன்னு சொன்ன டைமுக்கு வந்து லேட் ஆனார்னா எவ்வளவு கிரௌடு ஒரு இடத்துல கூடுதுன்னு பார்த்துட்டாரு இல்லையா? இது ரோட் ஷோ திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ 2-3வது ரோட் ஷோ நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ 3 ரோட் ஷோ நடந்த இடத்துல வந்து உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கிறேன். உனக்கு கூட்டம் வரும்னு தெரியும், இந்த டைமுக்கு வரணும்னு தெரியும், அப்ப நீ வந்து தொலைக்கிறதுக்கு என்னன்னு கேட்கிறேன். why are you not there? அப்போ ஒண்ணு தாவேக்கானுடைய அந்த நிர்வாகிகளையும் அங்க இருக்கிற நபர்களையும் வந்து நீ இழிவா காண்ற. ஐயே நின்று போட்டுப்பா, எனக்கு என்னப்பா, நான் 8 மணிக்கு இங்க கிளம்புனா நான் எப்போ வேணா போய் சேருவேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு பிரமிப்புல இருக்காரு, அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பிரமிப்புல இருக்காரு. அப்ப இது ரெண்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. this is not a politician. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், கவுண்ட் அதிகமாகுது அப்படிங்கும்போது அது இன்டெலிஜென்ஸும் வந்து அதை கவனத்துல வச்சிருந்திருக்கணும். கவுண்ட் வந்து இவ்வளவு அதிகமாகுதுங்கும்போது அதுக்கு போலீஸ் சரியான ஏற்பாடுகளை செய்யல அப்படின்னு தாவேக்காரங்க இப்ப ட்வீட்ஸ்ல போட்டுருக்கதெல்லாம் பார்க்க முடியுது. செருப்பால் அடிக்கணுங்க. எங்க கிரௌடு வர்றது யாருக்குங்க தெரியும்? தாவேக்கா நிர்வாகி கூப்பிட்டு சொல்ல வேண்டாமா கிரௌட் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு? சொன்னானா அவனை பிடிச்ச ஃபர்ஸ்ட் உள்ள போடுங்க. ஃபர்ஸ்ட் அதாவது கரூரை பொறுத்தவரை, கரூர்ல நீங்க 10,000 பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தீங்க. போலீஸ் என்ன செய்யிருக்கும், ஒரு 20,000 பேருக்கும் 30,000 பேருக்கும் 40,000 பேருக்கும் வந்து கேட்டர் பண்ற மாதிரி யூனிஃபார்ம் பர்சனாலும் ஐஎஸ் காரனையும் இன்டெலிஜென்ஸ் காரனையும் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தயார் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். அதற்கு மேல வேணும்னா பாக்கி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிட வேண்டிய அவசியம் வரும். அப்போ இந்த கிரௌட் அதிகமாக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எஸ்பி வந்து டிஐஜிக்கு வந்து மெசேஜ் போட்டு டிஐஜி வந்து பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல இருந்து அந்த போலீஸ் போர்ஸை வந்து வர வைக்கிறதுக்கான அந்த இது ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆனா இஷ்யூ எங்க ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு உள்ள எப்படி வர முடியும்? ஏற்கனவே கிரௌட் எல்லா இடத்துலயும் வந்து ஃபுல்லா நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து இந்த கிரௌடை ஏற்கனவே கூடன கிரௌடை எப்படி ரெகுலேட் பண்ண முடியும் நான் கேட்கிறேன். கிரௌட் கூடிருச்சு, இனி அந்த கிரௌடை ரெகுலேட் பண்ணணும்னா ஒரு கிரௌடு நீங்க இங்க நிக்காதீங்க, இங்க வந்து நில்லுங்க, நீங்க இங்க நிக்காதீங்க, இதுக்கும் தள்ளி நில்லுங்க, எப்படி பண்ண முடியும்? விட்டுருவாங்களா? அந்த கிரௌட்ல போயிட்டு இப்ப ஒரு 100 பேர் நிக்கிறான், அது 100 பேருக்கு வந்து ஒரு 10 போலீஸ்காரன் போனாலே பெரிய விஷயம். யூஸ்வலா 2 போலீஸ்காரன் தான் போவான். அங்க போயிட்டு சொன்னானா, தம்பி நீங்க எல்லாருமே சேர்ந்து நின்றுடா. அப்புறம் போலீஸை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் கேட்கிறேன்? உன் கட்சி தான் ஏன் பண்ணணும்? இது கூட தெரியாம என்ன கட்சி வச்சிருக்கேன்னு கேட்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆம்புலன்ஸ் வருது, என்ன நம்ம கட்சி கொடி இருக்க ஆம்புலன்ஸா இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆம்புலன்ஸ் போகுது, ஓ அடுத்தா அப்படிங்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே அதை கிண்டல் பண்றட்டோனா இல்ல அது வழிவிடுங்கலாம் சொன்னாலுமே கூட இது வேற ஒரு விஷயமா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவு ஆம்புலன்ஸ் போதுங்கும் போது ஒரு தலைவர் அங்க மேடையில நின்று ஒரு ஹைட்ல நின்று பார்க்கும்போது இங்க ஏதோ ஒரு டிஸ்டர்பிங் விஷயம் நடக்குதுங்கிறத அவர் புரிஞ்சிருக்காதா சார்? இல்ல அதை அவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்டர்பிங் விஷயம் நடந்ததா? இல்ல ஆம்புலன்ஸை பொறுத்தவரை ஆம்புலன்ஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் வந்து கூடிட்டு இருக்கு. நான் பார்த்து தான் இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அதை பத்தி. அது வந்து இப்போ ஒழுங்கான ஆம்புலன்ஸோ போலியான ஆம்புலன்ஸ், இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தாங்க, ஒரு ஆம்புலன்ஸ்னுடைய இது, அதாவது ஒரு ஓம்னி ஆம்புலன்ஸ், அதுக்கு கீழே வந்து ஆம்புலன்ஸ்னுடைய அந்த பெட்டுக்கு கீழே பின்னால் இருக்கிற அந்த பெட்டுக்கு கீழே வந்து நிறைய தண்ணி வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டில் தான், வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. ஏன் ஆம்புலன்ஸ் கீழே இது பெட்டு கீழே ஏன் வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கான். லூசான்னு அவன். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கேட்ட விஷயம் வந்து உண்மையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட யூ ஹேவ் டு ஏர் ஆன் த சைட் ஆஃப் காஷன். அவன் வந்து ஆம்புலன்ஸ்னுடைய சைரன் போட்டானா நீ வந்து வழி விட்டு தான் அவனை, வேற வழி கிடையாது உனக்கு. இதுதான் இங்கே இருக்கிற சட்டம். ஃபர்ஸ்ட் இந்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு வந்து இந்த கிண்டல் கீழே இருக்கிற இந்த துவனி இருக்குது இல்லையா, அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாதுங்க. என்னதான் இருக்கட்டும், அது தவறாவே இருக்கட்டும் சொல்றேன். அந்த ஆம்புலன்ஸ் வந்து தவறாவே இருக்கட்டும், தவறாக தான் வந்து கொண்டிருக்கிறாக. உங்களுடைய கட்சியை வந்து இழிவாக்க வேண்டி, இல்லை என்றால் உங்க கட்சி அப்படின்னு காமிக்கிறது தான் கொண்டு வரானு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வழி கொடுத்து தான் ஆகணும். நீங்க தட் இஸ் when you show your discipline force. உன்னால அது பண்ண முடியலையே.
அப்ப என்ன அரசியல் கட்சின்னு கேக்குறேன். பொதுவா எல்லாரும் கேட்கிற கேள்வி, இன்னைக்கே கூட ஹாஸ்பிட்டலுக்கு கை குழந்தைகளை தூக்கிட்டு வரத பார்க்க முடியுது சார். ஒரு மக்களுக்கு ஒரு பொறுப்பு வேணாமா? இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு கை குழந்தைய கூட்டிட்டா வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆமா, மக்களை என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் கேக்குறேன். இப்ப கை குழந்தைகள் வந்து வர்றது வந்து 1952 53 அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து, திமுகனுடைய முதல் கான்ஃபரன்ஸ்ல இருந்தே வந்து குடும்பமாக தான் வருமே தவிர, ஏதோ நீங்க வந்து குடும்பம் வரக்கூடாது, யாவும் வரக்கூடாது, இவங்க வரக்கூடாதுன்னு வேலைக்கு ஆகாது. குழந்தைங்க வந்து வருவாங்க, என்னானாலும் சரி, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, இல்ல தலைவரை பார்க்கறதானாலும் சரி, இல்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஆனாலும் சரி, எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் அங்கே குழந்தைகள் வந்து சைடுல விளையாண்டு கொண்டு இருக்கு. இது எல்லா இடத்துலையும் எல்லா அரசியல் கட்சிக்கும் நடக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது. இதை பத்தி தான் நான் அதை பத்தி எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனா அதுல இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து டெஃபினெட்லி டிஸ்கிரிப்ஷன் என்பது மக்களுடைய டிஸ்கிரிப்ஷனா தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு இல்லை என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கோம். இல்லை என்றால் அது அந்த அரசியல் கட்சியை நம்பி அவர்கள் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒன் ஆஃப் த டூ, விச் எவர் வே இட் இஸ். பட் நம்ம பார்க்கிறோம், அரசியல் கட்சியை நம்பி வர்றதற்கு இல்லை என்றால் புரிதல் என்று வச்சுக் கொள்ளலாம். ஆனால் ரெண்டு இடத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சியை நம்பி வர்றதுதான் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்திருக்கேன். அதாவது திமுக கூட்டத்துக்கு வந்தா, இல்லைன்னா அதிமுக கூட்டத்துக்கு வந்தா, பாஜக கூட்டத்துக்கு வந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நெரிசல் வராது, பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அனைவரும் வர்றாங்க. ஆனால் அதே வந்து கலைஞருடைய 2001 கூட்டத்துக்கோ இல்லை என்றால் பல அந்த மாதிரி நடக்கின்ற பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மேல் கிரௌடா இருக்கும். அதுவும் இருக்கிறது, அதுவும் நம்முடைய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது, நம்ம மறந்து விட முடியாது. ஓகே சார், இதுவரை நான் பல பேட்டிகள் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன். இதுவரைக்கும் நீங்க காட்டாத கோவத்தை, இந்த வருத்தத்தை இந்த பேட்டியில காமிச்சிருக்கீங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு பொலிட்டிக்கல் லீடரா எமர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறவரு, அவருடைய 3வது பரப்புரையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணணும்? இப்ப உடனடியா ஒரு பத்திரிகையாளரா நான் அவர்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு உங்களுடைய கருத்தும் சார் நிறைவா சார்? நிச்சயமா அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் நீங்க வந்து அவரை வந்து பாத்துக்கணுங்க, வேற வழியே கிடையாது. நம்பர் 1, ஏன்னா இவர்களுடைய ஆட்களாகத்தான் அவர்கள் வந்தார்கள், இவரை பார்க்கத்தான் வந்தார்கள், இவர்னால செத்து போனவங்க. அப்ப என்ன என்ன எந்த என்ன ஈடுகட்ட முடியும்னு கேக்குறேன். அன்னெசரி டெத்ஸ், கோவம் வர்றது இங்கதான். இது வந்து தவிர்க்க வெரி ஈஸிலி தவிர்க்கக்கூடிய விஷயம். அரசாங்கம் வான் பண்ணிட்டே இருக்குது. சரி, அரசாங்கம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு, கோர்ட் வான் பண்ணுது. அதன் பிறகும் வந்து அறிவு வரவில்லை என்றால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து அரசியல்வாதிகள் உங்க கட்சியில் இருக்கணும். இந்த புஷி ஆனந்த், ஜானு, ஆதவ அர்ஜுனு இதெல்லாம் தான் அரசியல்வாதிகளா? ஃபர்ஸ்ட் அரசியல்வாதிகள் சேர்த்துங்க உங்க கட்சியில. அவன் வந்து ஊழல்வாதி, இவன் வந்து இது சரியில்லைன்னு அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து கிரவுண்ட் ஆர்கனைஸ் பண்ண தெரியும். இங்க வெளியே போய் பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் தேவைப்படுகிறார்கள். ரொம்ப ஈஸி. 1. 2வதாக, நீங்க இல்லைன்னா வீட்லயே இருந்துங்க. நீங்க வீட்டுல வந்து இந்த நம்மளுடைய முன்னாள் தலைவர்களுக்கு பூஜை பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு அவ்வளவுதான். வீடியோ அந்த பூஜை தான் அந்த மாதிரி வீடியோ போட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அது போறோம். நீங்க தயவு செய்து வெளியே வந்து மக்களை கொன்றாதீங்க. எனக்கு அது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறது. ஜனநாயகம் வரும், அது மக்கள் பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, முதலமைச்சர் ஆயிருங்க. அதுக்கப்புறம் என்னை பாரு இருக்கின்ற ஆளுகள் எல்லாம் வேணா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க. இதுதான் உங்களுடைய நோக்கம் இல்லையா? முதலமைச்சரான அவ்வளவுதானே, எல்லாரும் சேர்ந்து ஆக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் கரூருக்கு அப்புறம் டெஃபினட்டா ஆக்கிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. தேங்க்யூ சார், உங்களுடைய ஆதங்கத்தை, கோவத்தை, வழியை புரிஞ்சுக்க முடியுது சார். இந்த ஒரு நேரத்திலையும் நான் கேட்ட உடனே இந்த விஷயம் பத்தி உடனடியாக பேசணும்னு நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.